என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொண்டிருப்பவர். கரெக்டுங்களா? முதல்ல கடவுள்கிட்ட பயம் இருக்கணும். மற்றவன் என்ன சொல்வான், இந்த 4 பேர் என்ன சொல்வான், 4 பேர் என்ன நினைப்பான், 4 பேர் தொடப்பக்கட்ட 4 பேர் வரவே மாட்டான். அந்த 4 பேரை நினைச்சுதாங்க கவலைப்படுறோம். பல நேரங்களிலே நான் சொல்வதுண்டு, சாலைகளிலே நடந்து செல்கிறீர்கள், நாய்கள் எல்லாம் நம்மை பார்த்து குறைக்கிறது. ஒவ்வொரு நாயிடமும் சென்று என்னை குறைக்காது, என்னிடம் பேசாது, ஏன் என்னை பார்த்து குறைக்கிறாய்? நடந்து போக முடியுமா? முடியுமா? அதுதான் நாம் செய்கின்றோம். இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள். பல நேரங்களிலே என்னை பார்த்து சொல்வதுண்டு பலரும், குண்டை தடியா இருக்கான், ஒரு வேலை செய்ய மாட்டான் போலகுது, தின்னுட்டு தூங்கினே இருப்பான். அதற்காக அவர்கள் சொல்வதற்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியுமா? பல நேரங்களிலே இதுதான் நாம் நினைப்பது. அவர்கள் 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 ஒண்ணுத்துக்கே ஆக மாட்டான். வந்து பைபிள் படிப்பா, இறை வார்த்தையை, என் வாய்ஸ் நல்லா இருக்காது, அவங்க என்ன நினைப்பாங்களோ. கொஞ்சம் முன்னால வந்து டான்ஸ் ஆடு, வேணாம், அவர்கள் என்ன நினைப்பார்களோ. ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நாம் முன்னேறுவதை பார்த்து அவர்கள் போராமைப்படுகிறார்கள் என்றால் போராமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆனால் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவனை பத்தி கவலைப்படாத. அப்படி நீ கவலைப்பட்டா எப்படின்னா, கண்ணிலே மாட்டிக்கொண்ட அந்த எலி மாட்டுக்குதுல, ஒரு இதுல டப்பா வச்சுன்னா எலி எங்க மாட்டிக்கும், ஒரு கம்பியில மாட்டிக்கணும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும். கவலைப்படாது. இன்னும் அழகா சொல்றாரு, ஆண்டவரை நம்பி இருவோருக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதுங்க, அடுத்து பாருங்களேன், தொடக்க நூல் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 3